உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. வருகின்ற ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அமலுக்கு வர இருக்கு. இதுக்கு திமுக தரப்புல இருந்தும் அரசு தரப்புல இருந்தும் மக்களுக்கான திட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் எதிர்க்கட்சிகள் இதை கடுமையா விமர்சிக்கிறாங்க. மக்களுக்கான திட்டத்துல அரசு அதிகாரிகள் ஈடுபடுவது இயல்புதான். எதிர்க்கட்சிகள் அரசு தரப்புல என்ன திட்டங்களை கொண்டு வந்தாலும் விமர்சனத்தை முன்வைக்கிறது சரியா? இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இது அதாவது தேர்தலை நோக்கி ஒரு மாநிலம் போகும்பொழுது அந்த மாநிலத்தில் இருக்கிற ஆளுங்கட்சி பலவிதமான செயல்முறைகளை வகுத்து மக்களோட ஒரு தொடர்புகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வார்கள், அல்லது அவங்க ஓட் பேங்க் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான பல விஷயங்கள்ல ஈடுபடுவாங்கன்றது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நீ பீகார்லயும் பார்க்கலாம், இன்னைக்கு பீகார்ல பலவிதமான திட்டங்கள்லாம் அமல்படுத்துறாங்க, ஓய்வூதியம் அதிகப்படுத்துறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் எலெக்ஷன் வர்றதுனால திமுக கவர்மெண்ட் அந்த ஸ்டாலின் அவர்கள் பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இந்த உங்களோட ஸ்டாலின் விஷயம் ஒரு 10,000 முகாம் அவங்க நடத்துறதா இருக்காங்க. அந்த 10,000 முகாம்ல அரசாங்கத்தோடைய சேவைகளை மக்கள்கிட்டயே நேரடியாக கொண்டு போய் அங்கேயே தீர்த்து வைக்கிற ஒரு விஷயங்களா அவங்க செய்ய போறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதை பத்தின அனௌன்ஸ்மெண்ட்லாம் பெரும்பாலும் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வெளியிடுறாரு. உங்களோட ஸ்டாலின் அனௌன்ஸ்மெண்ட்டை கலெக்டர் வெளியிடுறாரு. மக்கள்கிட்ட போயிட்டு அந்த கொள்கைகளை நிற்கணும்னா அதிகாரிகள் பக்கத்துல இல்லாட்டி அது முடியாது ஆக்சுவலா. ஸோ அதிகாரிகளை வச்சுட்டு தான் இந்த திட்டத்தை அவர் செயல்படுத்த முடியும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது கண்டிப்பாக இது கட்சி சார்பான ஒரு விஷயமா இல்லாம மக்கள் குறைகளை தீர்ப்பதற்கான ஒரு விஷயமாக இதை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இதுல அரசியல் இருக்கான கண்டிப்பாக ஒரு அரசாங்கம் சில காரியங்கள் செய்யும் போது அரசியல் ரீதியான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்து தான் செய்வாங்க. ஸோ இதுல மக்கள் குறைகளை தீர்க்கும் போது அதற்கான பலனை பெறுவதற்கான முயற்சியில் அவங்க ஈடுபடலாம். ஆனா கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் இன்வால்வ் ஆகுறதுனால இது முழுக்க முழுக்க ஒரு அரசாங்கத்தோட ப்ரோக்ராம் தான், இது கட்சி ப்ரோக்ராம் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த மாசத்துலேருந்து கிட்டத்தட்ட நவம்பர் மாசம் வரை இந்த ப்ரோக்ராம் நீடிக்குது. 10,000 முகாம் நடத்த போறாங்க. அதிகாரிகளை இன்வால்வ் பண்றதுனால இது கவர்மெண்ட் ப்ரோக்ராம் தான். அதுக்கு சீஃப் மினிஸ்டருக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா ஆளுங்கட்சி இது தங்களுடைய ஒரு ப்ரோக்ராமா மாற்றி காமிக்கிறதுக்கு அவங்க தாங்கள் தான் இது செய்கிறோம் ஒரு 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 விஷயத்த சொல்லுவாங்க. அது இயல்பான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.